வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கசின்ஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய மெனூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம், இந்த நைட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டோம். ஆட்டோவில் யாரடி மோகினி படத்தில் வர மாதிரியே வந்து எங்களோட கசின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு போயிட்டோம். எங்களோட கசின்ஸ் வந்து மொத்தம் வந்து எங்களோட வந்து சேர்த்தோம் அப்படின்னா 10 பேர். நாங்கள் எங்கள் கசின்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து இவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்து இப்போ போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டோம். ஸோ ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து ப்ரான் இதெல்லாம் வாங்கினோம். நண்டு வாங்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக போனதுனால எங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கல. ஸோ இந்த பட்டினப்பாக்கத்தில் இங்கேயும் வந்து பார்த்துட்டு வந்தோம். இன்னொன்று அதிகமான மெனூஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்காக வந்து நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் இந்த சைடாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெசநகர் பீச் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 10:30க்கு ரீச் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே பட்டினப்பாக்கம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பெசநகர் வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய ஃபிஷ் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த குயின் மேரிஸ் காலேஜ் அந்த சைடில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட தான் வாங்குவோம். ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வந்து கேஜி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து செட் ஆகாதுன்றதுனால நாங்கள் அங்கே வாங்கிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து இங்கே நிறைய ஃபுட் ரிவ்யூலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பட்டினப்பாக்கத்தில் வந்து இங்கே இந்த கடைங்கள்லாம் இருக்கிற ஏரியாஸ். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் போய்ட்டு வாங்கி இந்த மாதிரி இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொன்னால் முடியாது. ஸோ எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி நீங்களே பார்த்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து நீங்களே சமைச்சு சாப்பிடும்பொழுது அதில் வந்து எந்த வித ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் இருக்கும், எந்த வித அடல்ட்ரேஷனும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடலாம். ஸோ 10 o'clock வந்து இங்கே ரீச் பண்ணோம். வீட்டிலேருந்து ஆக்சுவலி 8:30க்கு தான் நாங்கள் கிளம்பணுமே. ஸோ எல்லாருமே வந்து ஆஜராகுது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போயும் கொஞ்சம் பேரை வந்து நாங்கள் விட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஆட்டோவில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அவங்களும் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து ஒருத்தரையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி இப்போ அதுக்கு வந்து டைம் இல்லை, அந்த மாதிரி பிளான் பண்ணியும் எடுக்கலை. ஸோ டே 1 வந்து இது வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு வந்து இது மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி. ஸோ 11 o'clock தான் நாங்கள் தோசைலாம் சுட்டு சாப்பிட்றதுக்கே வந்து யூஸ்வலி அந்த மாதிரி 11 o'clock 11:30க்கெலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த கசின்ஸாக இருக்கும்போது நல்லா பேசிட்டு விளையாடிட்டு அதே மாதிரி இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து மேகி வந்து ப்ரிப்பேர் பண்ணி தர முடியதாகிடுச்சு. ஸோ டின்னர் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. ஆக்சுவலி ஈவினிங்கே வந்து கடைக்கு போகலான்ற பிளானு கொஞ்சம் வந்து டைம் ஆனதுனால சரி நைட்டுக்கு அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரம்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரம் இதெல்லாம் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து எழுந்து சர்ச் போனோம். சர்ச் போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல, ஏன்னா லேட் நைட்டு இவங்க வந்து தூங்குறதுனால எப்படி வந்து சர்ச் வருவாங்கன்றது தெரியல. ஸோ நான் மட்டும் மார்னிங் எழுந்து சர்ச் போயிட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்து டீ போட்டு இவங்களை இது பண்ணியாச்சு. ஆல்ரெடி இவங்க வந்து 12 o'clock வரைக்கும் இன்னமும் வந்து முழிச்சுன்னு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து யூஸ்வலி வந்து நார்மலாகவே வந்து ஒரு 2 பேர் இருந்தாலே நம்மளால் தூக்கம் வராது நம்மளுக்கு. ஸோ 8 9 பேர் 10 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தூக்கம் வராது. இது எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நிறைய கசின்ஸ் இருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து எத்தனை கசின்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து 3 சித்தி ஒரு மாமான்றதுனால எல்லாேருக்கும் வந்து 2 பசங்க என்னமோ. ஸோ அந்த கசின்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ நான் 6 மணிக்கு எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மட்டும் போயிட்டு சர்ச் போயிட்டு வந்துட்டு
நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தோம். இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் கண்டினியூ